கவுனவிஸ் ஃபுட்பால் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகனட் மில்க் புலாவ் மென் ஃப்ளேவர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. ஸோ நான் ஃப்யூச்சரில் போடுற ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டான புதினா இதை கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நல்லா தண்ணியாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் கொஞ்சமாக தான் புதினா எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணது, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, தேவையான அளவு உப்பு, தேங்காய் பால் 3 டம்ளர் அளவு தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கோம். 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். 1:1 ரேஷியோவில் தேங்காய் பால். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி அதில் தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா சாதா சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு சின்ன கல்பாசி, ஒரு ஸ்டார் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா ஸ்மெல் வரும். அதில் இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு லைட் கோல்டன் ப்ரௌனாக வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்தா போதும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது புதினா, அரைச்சி வச்சிருந்த புதினாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா சுருண்டு வரணும். அந்த சமயத்தில் தான் நம்ம தேங்காய் பாலை சேர்க்க போகிறோம். ஸோ நல்லா அடிப்பிடிக்காமல் வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம கரெக்டான ஸ்டேஜ் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். 3 கப் அளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது நல்லா லேசாக கொதி வரணும். சென்டரில் ரொம்ப கொதிச்சுன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சென்டரில் கொதி வரும்போது நம்ம அரிசியை நல்லா வடித்து சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு 1/2 hour அது ஊறணும். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிறதுனால கொஞ்சம் முன்னாடியே நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். யூஸ்வலாக பிரியாணிக்கு நம்ம வெங்காயம் சேர்க்கும் போது தான் நம்ம ஊற வைப்போம். பட் இதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊற வச்சிடலாம். மினிமம் 1/2 hour ஊறுற அளவுக்கு நம்ம வச்சுக்குவோம். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரோட மூடியை போட்டு ஒரு விசில் வர அளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்து ப்ரெஷரை நல்லா அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம புலாவ் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம ரைஸை வந்து கார்னர்ஸ்லேருந்து தான் கிளறி விடணும். அப்போ தான் அரிசி உடையாமல் வரும். நல்ல ஒரு மைல்டு மிக்ஸ் கொடுத்து தேவையான புதினா இல்லை கொத்தமல்லி ஏதாச்சும் ஒன்று சேர்த்து உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பும் வறுத்து சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா ஒரு மைல்டு மிக்ஸ் கொடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட யம்மியான கோகனட் மில்க் புலாவ் மென் ஃப்ளேவரில் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.